ஓகே. இந்த பரிகாரம் எதுக்கு அப்படின்னா, இது கற்பூரத்தோட பரிகாரம் தான். டெய்லி நமக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு இப்ப வந்து நம்ம ஓவராலா திரும்பி பாக்குறப்போ ஒரு வருஷத்தை கிராஸ் பண்றப்போ அந்த ஒவ்வொரு நாளுமே நமக்கு இம்பார்ட்டண்டா தான் இருந்திருக்கும். அந்த ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஸோ அதுல அந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம பெஸ்டா கிராஸ் பண்றதுக்கு, நம்மளோட வாழ்க்கையில நல்ல ஓவரால் growth கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இது என்னென்ன பண்றதுன்னு சொல்றேன். ரொம்ப ஈஸியான ரெமெடி தான், நீங்க உங்களோட வீட்டிலேயே பண்றது தான். இது வந்து ஃபர்ஸ்ட் ரெமெடி என்னன்னா, ஆரான்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நம்மளோட ஆரா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளோட ஆரா இன்பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா தேவையில்லாத போன வந்த பிரச்சனைகள்லாம் வந்து தலை மேல விழுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஆராவை பெஸ்ட் ஆக்கிக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் இது. இது பெஸ்டா இருந்தாலே அப்போ ஒவ்வொரு விஷயமும் நல்லதா இருக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க பெஸ்டா யூஸ் பண்ணுவீங்க, லைஃப்ல growth இருக்கும். அப்ப நம்மளோட ஆராவை பெஸ்ட் ஆக்கிக்கிறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் பரிகாரம் என்னன்றத சொல்றேன். நீங்க வந்து உங்களோட வீட்டுல ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கடவுளோட ஆரத்தி பாட்டு போட்டு விடுங்க. இல்ல பாட தெரிஞ்சதுன்னா நீங்க பாடுங்க. எத்தனை ஆரத்தி பாட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு கடவுளுக்குமே ஆரத்தி பாட்டு இருக்கு. உங்களோட ஃபேவரட் காடை சூஸ் பண்ணுங்க, அவங்களோட ஆரத்தி பாட்டு போடுங்க. ஆரத்தி பாட்டுல என்ன வரும் அப்படின்னா, நீங்க போற்றிகள் சொல்லுங்க, 108 போற்றிகள் இருக்கும்ல அது சொல்லுங்க, இல்ல ஆரத்தி சொல்லுங்க. இது சொல்றப்ப அந்த இடத்துல அந்த ஆரத்தி பாட்டு முடிகிற வரைக்குமே கற்பூரம் எரிஞ்சுட்டே இருக்கணும். அப்படி ஆரத்தி சொல்லுங்க. அந்த ஆரத்தி பாட்டுல நார்மலா போற்றிகள் ஆரத்தில எல்லாம் என்ன வரும் அப்படின்னா, நம்ம வந்து கடவுளை ரொம்ப புகழ்ந்து பாடுவோம், புகழ்ந்து பேசுவோம், அவங்கள வந்து வாழ்த்துவோம். இப்ப நம்ம வந்து நெகட்டிவாவே நம்மளை அறியாம ஏதாவது பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா கூட ஹோல் டேல ஏதாவது பிரச்சனைகளை பேசுறோம், அடுத்தவங்களை பத்தி பேசுறோம், ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவா யோசிக்கிறீங்க, தப்பு தப்பான தாட்ஸ் வருது அப்படின்னாலும் ஆரத்தி பாட்டு 108 போற்றிகள் பண்றப்ப என்ன ஆகுது, நம்மளை அறியாமலே நம்ம நல்ல வார்த்தைகள்ல சொல்ல ஆரம்பிக்கிறோம், நல்ல விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறோம். அப்ப அது பேச பேச நம்ம நல்ல வார்த்தைகள் நல்ல பாட்டு அப்படி பாட பாட நம்மளோட ஆராவும் அதோட சேர்த்து பிரைட் ஆகும். கூட கற்பூரம் ஏத்தி இந்த பாட்டு ஆரத்திய பாடுங்க. அப்ப வந்து உங்களுக்கு வாழ்க்கையில உங்களை அறியாமலே நல்ல விஷயங்கள் ஈர்க்கப்பட ஆரம்பிக்கும், நீங்க எதிர்பார்க்காமலே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதை பண்ணணும், நம்மளோட ஆராவை பெஸ்ட் ஆக்கிக்கிறதுக்கு. இதுக்காக டைம் ஒதுக்குங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான் ஆக போகுது. 10 நிமிஷத்துல தாராளமா ஆரத்தி பாட்டு முடிக்கலாம். ஸோ அது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு லீடர்ஷிப்பா குவாலிட்டி உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு இடத்துல லீடரா இருக்கீங்க, ஒரு அத்தாரிட்டி உங்களோட கையில பெருசா இருக்கு, அதை வந்து பர்ஃபெக்டா லீட் பண்ணணும், அதை நீங்க பெஸ்டா லீட் பண்ணி நல்ல பேர் வாங்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க. சண்டே அன்னைக்கு காலையில சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே விடிய காலையில நீங்க வந்து கற்பூரம் ஏத்தி வச்சு, நீங்க உங்களோட பர்டிகுலரா இப்ப இந்த விஷயத்துல எதுவா இருந்தாலும் சரி உங்களோட பர்டிகுலரான இந்த வேண்டுதலை வைங்க. ஒவ்வொரு சண்டேவும் வைங்க. இந்த ஒரு வாரத்துல ஒரே ஒரு நாள் இந்த விடிய காலையில எந்திரிச்சு நீங்க பண்ற பரிகாரம் அந்த ஹோல் வீக்குக்கே உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான டைமை கொடுக்கும். உங்களோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆக்கிறதுக்கு, நீங்க ஒரு டிசிஷன் பண்றப்ப அது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கிறதுக்கு, குழப்பம் இல்லாத மனநிலைமை இருக்கிறதுக்கு, நீங்க வேலை செய்யற ரூம்ல, நீங்க ஆஃபீஸ்ல, பிஸ்னஸ் பிளேஸ்ல, நீங்க வந்து ஒரு கார்னர்ல கற்பூரம் போட்டு, அது வந்து ஆர்கானிக்கா நல்ல கற்பூரமா வாங்கிக்கோங்க, எந்த ஒரு அலர்ஜி எல்லாம் இல்லாத மாதிரி, உங்களுக்கு ஏற்படாத மாதிரி. அந்த கற்பூர வாசம் அந்த இதுலயே கரையும், காற்றுலயே வந்து அந்த கற்பூர வாசம் கரையும். அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கற்பூரத்தை சும்மா வைங்க, அதை வந்து ஏற்றி வைக்க வேண்டாம், சும்மா அப்படியே வச்சிங்க அப்படின்னாலே அது அதோட வாசம் உங்களுக்கு வரும். ஸோ அதுவே அந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும், மனசை காம் பண்ணும், ரிலாக்ஸ்டா இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம வேலை செய்வீங்க.
ஸோ இதெல்லாம் பண்ணுங்க, இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமிடியா இருக்கும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம்.